நண்பர்களே, வாழ்க்கை எப்போதும் நாம் நினைப்பது போலவே இருப்பதில்லை. இக்கட்டான சூழ்நிலைகளில் நாம் உடைந்து போகாமல் இருக்க மனதை ஒரு இரும்புக் கோட்டை போல வலுவாக வைத்திருக்க வேண்டும். கௌதம புத்தரின் போதனைகளின்படி உங்கள் மனதை வலிமையாக்க இதோ 5 எளிய விதிகள். கடந்த காலத்தை சுமக்காதீர்கள். நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும். சூரியன் மேற்கில் உதிக்க வேண்டும் என்று நாம் கவலைப்படுவதால் என்ன பயன்? அதேபோல மாற்ற முடியாத கடந்த காலத்தை பற்றி சிந்திப்பதை நிறுத்திவிட்டு நிகழ்காலத்தில் வாழப் பழகுங்கள். தியானத்தை ஆயுதமாக்குங்கள். புத்தர் ஞானம் பெற்றது தியானத்தால் தான். தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து உங்கள் மூச்சை கவனியுங்கள். இது உங்கள் மூளையை அமைதிப்படுத்தி எதையும் தெளிவாக சிந்திக்கும் ஆற்றலை தரும். எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள். துன்பத்திற்கு மிக முக்கிய காரணம் மற்றவர்கள் மீது நாம் வைக்கும் அளவுக்கதிகமான எதிர்பார்ப்புதான். உங்கள் மகிழ்ச்சிக்கு மற்றவர்களை சார்ந்திருக்காமல் உங்களிடமிருந்து மட்டுமே வெற்றியை எதிர்பாருங்கள். தேவையற்ற பயத்தை தவிருங்கள். தோற்றுவிடுவோம் என்ற பயம் உங்களை இப்போதே தோற்கச் செய்துவிடும். ஒரு செயலில் இறங்கிவிட்டால் சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காமல் முழு கவனத்தையும் வேலையில் மட்டும் செலுத்துங்கள். பயம் மறைந்தால் வெற்றி நிச்சயம். உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். யானையால் மரத்தில் ஏற முடியாது, அணிலால் பாரம் சுமக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமை உண்டு. மற்றவர்களை பார்த்து உங்களை தாழ்வாக நினைக்காமல் உங்கள் தனித்துவத்தை நம்புங்கள். இந்த 5 விதிகளை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தால் எந்த பெரிய மலையையும் உங்களால் தகர்க்க முடியும். நீங்கள் மனதளவில் மிக வலுவான மனிதராக மாறுவீர்கள்.